செயின்ட் சிலாஸ் திருத்துதர் பணிகள் நூல் 15ஆம் அதிகாரத்துல முதன்முறையா புனித சிலாஸ் பற்றி குறிப்பிடப்படுது. புறையினத்தவர்களிடம் நற்செய்தி அறிவித்ததுல சிலாஸ் மிகப்பெரிய பங்காற்றியிருக்காரு. ரோமை குடிமகனாகவும் இறைவாக்குனராகவும் எருசலேம் திருச்சபையின் மிக முக்கிய தலைவராகவும் இருந்திருக்காரு சிலாஸ். கூடவே பவுலடியாரின் நெருங்கிய நண்பராகவும் மறைப்பணியில் அவரோடு இணைந்து பணியாற்றவும் செஞ்சிருக்காரு சிலாஸ். பிலிப்பு நகர்ல குறி சொல்லிக் கொண்டிருந்த அடிமை பெண்ணிடம் இருந்து தீய ஆவியை விரட்டியிருக்காங்க பவுலும் சிலாசும். இதனால் கோபமடைந்த அந்த பெண்ணின் உரிமையாளர் இவர்களை அதிகாரிகள் கிட்ட ஒப்படைத்து 2 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் நள்ளிரவில் பவுலும் சிலாசும் இறைவனை புகழ்ந்து ஜெபம் செஞ்சிட்டு இருக்கிறப்போ மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. சிறை கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. இவர்கள் கையில் கட்டப்பட்டிருந்த சங்கிலியும் உடைத்து எறியப்பட்டிருக்கு. சிறை காவலரோ தன்னுடைய கைதிகள் தப்பி விடுவார் அப்படின்னு பயத்தோடு தற்கொலை செய்ய முடிவு செஞ்சிருக்காரு. ஆனா பவுலும் சிலாசும் சிறைக்குள்ளேயே இருந்திருக்காங்க. இவங்களுடைய நேர்மையை பார்த்த சிறை காவலரோ நான் மீட்பு பெற என்ன செய்யணும்னு இவங்க கிட்ட கேட்டிருக்காரு. உடனே 2 பேரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சிறை காவலருக்கு எடுத்துரைத்திருக்காங்க. சிறை காவலரும் மனம் திரும்பி குடும்பத்தோடு திருமுழுக்கு பெற்றிருக்காரு. அதுக்கு பிறகு 2 பேரும் விடுதலை செய்யப்பட்டு தொடர்ந்து மறைப்பணி ஆற்றிருக்காங்க. சிலாஸ் கொரிந்து நகரனுடைய முதல் ஆயராவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு பிறகு மாசிதோனியா நகர்ல மறைப்பணி ஆற்றி அங்கேயே இறைவனுக்காக இறந்து போனதாகவும் திருச்சபை பாரம்பரியத்துல சொல்லப்படுது. ஜூலை 13 செயின்ட் சிலாஸ் ஃபீஸ்ட் டே.